3ஆம் தேதி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் அடித்து நொறுக்கிறோம், ஸ்குவாடை மங்கன பொழகிறோம். இதுக்கப்புறம் ஈசாலா கப்பு லாலிபப்பு இப்பெல்லாம் வந்துடவே கூடாது. சென்னை தான் இதுக்கப்புறம். சென்னை பாருங்கள் அடுத்தடுத்து வரும். இப்போ ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா இன்றைக்கி என்னாச்சு, ஜிடி கூட மேட்ச்சு க்ளோஸு. இந்த மாதிரி தான் மங்கன 3ஆம் தேதி நாங்கள் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். சின்னசாமி ஸ்டேடியத்தை நொறுக்க போகிறோம். இதுதான் நடக்கும். நம்பர் 7 யாருன்றதான் இன்றைக்கி பார்ப்பீங்க. முடிச்சு தள்ளுறோம். திரும்ப அவங்க இந்த வருஷம் இல்லை, இனிமேல் எந்த வருஷமாக பேசவே கூடாது. ஆர்சிபி இன்றைக்கி தோற்றுட்டாங்க. ஹோம் கிரவுண்டில் அவங்க தோற்றுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அன்லக்கியான கிரவுண்டு அவங்க ஹோம் கிரவுண்டு தான். வெளியில் கூட சூப்பராக விளையாடுறாங்க. ஹோம் கிரவுண்டில் ரொம்ப பொட்டி கிரவுண்டு. மற்ற டீம்லாம் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வச்சு ஈஸியாக அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்சஸ்ஸே. இன்றைக்கி கூட பட்லர் இது நிறையா ஷாட்டு ரொம்ப கிட்ட போய் தான் 6 போச்சு. ஈஸியாக அடிச்சிட்றாங்க. அவ்வளோ அவங்க பவுலிங் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான பவுலிங் இல்லை ப்ரோ. ஆர்சிபி கிட்ட நல்ல ஒரு ஸ்டேபிளான பவுலிங் இருந்தால் தான் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்க முடியும். இதுக்கு முன்னாடி சகல் இருந்தப்போலாம் அவன் சூப்பராக போட்டு கொடுத்து விக்கெட்லாம் எடுத்தான். ஆனால் இப்போது ஸ்பின்னு 2 ஸ்பின்னருமே 1.5 ஸ்பின்னர். லிவிங்ஸ்டனும் ஒழுங்காக போட மாட்டான், குருனால் பாண்டியாவும் ஒழுங்காக போட மாட்டான். 2 பேர்த்தையும் தான் இன்றைக்கி டேக் ஆன் பண்ணாங்களே. ஜிடி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் தான் டேக் ஆன் பண்ணாங்களே. அவங்க ஸ்பின்னர் குவாலிட்டி ஒன்றுமே நல்லாவே இல்லை. ஹோம் கிரவுண்டுக்கு அவங்களுக்கு சீரியஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் கிரவுண்டில் அவங்க 7 மேட்சஸ் நடக்குதா ஹோம் கிரவுண்டில். 7ல் அவனுங்க ஒரு 5 மேட்சஸ் ஆச்சு தோற்றுருவானுங்க. 2008 ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கிறோம் ப்ரோ. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆர்சிபி ஃபேன் எதுக்கு தான் ஆர்சிபி வந்தது, எதுக்கு தான் நாங்கள் ஆர்சிபி ஃபேனாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால தான் இந்த ஜூஸ் விளையாடும். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டிட்டு வராங்க. ஆர்சிபி ஃபேனாக இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், இவ்வளோ லாயல்ட்டியாக இருக்கீங்க. தைரியம் வேணும், நல்ல மனசு வேணும். சிம்பு ஃபேனாக இருக்கிறோம் ப்ரோ. படம் ஃபெயிலியராக இருந்தாலும் ஓகே, படம் நல்லா இல்லைனா கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவ்வளோதான். அந்த மாதிரி தோத்தாலும் ஏற்றுக்கிறோம், ஜெயிச்சாலும் ஏற்றுக்கிறோம். கடைசி வரைக்கும் அவர் கூட இருப்பீங்க. கடைசி வரையும் இருப்போம் ப்ரோ. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸில் 2 மேட்ச் தோற்றதுக்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. சிஎஸ்கேல அது வேறு லெவல் ப்ரோ. அது ஒரு எம்ஜிஆர் 3 அடி வாங்குவார், அதுக்கப்புறம் அடிச்சிருவார். அந்த மாதிரி தான் சிஎஸ்கே ஒரு 2 மேட்ச் தோப்பாங்க, 10 மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆர்சிபி அடிப்பாங்க, லாஸ்ட்டில் அடி வாங்குவாங்க, அவ்வளோதான். அப்புறம் தோத்துருவாங்க. அது எப்பவுமே நடக்குது தானே ப்ரோ. இந்த வாட்டி கப் வருமா ப்ரோ? இதுதான் கப்பு. சிஎஸ்கே ஃபேனு. மோஸ்ட்டாக சிஎஸ்கே கூட ஆர்சிபி இது பண்ணலாம், நமக்கு சிஎஸ்கே நான் வின் பண்ண தான் பார்ப்பேன். ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபி தோத்தலாம் கொஞ்சம் இதாக தான் ப்ரோ இருக்குது. 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேட்ச் இது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மெயின் இதுவே விராட் கோலி மட்டும் தான். ஸோ அவர் இந்த மேட்ச்சு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தா கொஞ்சம் அவுட் ஆகிட்டார். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆனது லிவிங்ஸ்டன் மேலே தான் ஆடிக்கிறாரு. ஸோ அதனால தான் ஓகே ப்ரோ. ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் நல்லா அடிக்கிறார் ப்ரோ. இந்த வாட்டி சுமன் கில்லும் கொஞ்சம் அடிக்கிறாரு, சாய் சுதா சொல்லுங்க. ஆனால் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் நல்லா ஸ்பின்னிங் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் விக்கெட் ப்ரோ. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தா 50 ரன்ஸ்லேயே பார்த்தா 4 விக்கெட்ஸ் ஆயிடுச்சு அப்போவே. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு. சிராஜோட பவுலிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் போன மேட்ச் இந்த மேட்ச் விக்கெட் 3 விக்கெட் தொடர்ந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லது ப்ரோ. ஆமாம். ஏன்னா இப்போ சிராஜ் கோலிக்கு பவுலிங் போடுமே ஒரு பக்கம் அவருக்கே ஒரு மாதிரி இது வந்துருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்சிபிலேருந்து தானே இப்போ ஜிடிக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் இப்போ அவருக்கு கொஞ்சம் திங்க் பண்ணியிருப்பாங்க, சிராஜ் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவுலிங்கில் இந்த வாட்டி. ஆர்சிபி டீம் மேலெலாம் கோவம் இல்லை, ஆர்சிபி ஃபேன்ஸ் மேலே தான் கோவம். ஏன்னா அவங்களுக்கு அன்பை காட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக இன்னொரு டீமை போட்டு அடித்து இது பண்ணுறதுலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சென்னை பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபார்மில் இருக்காமல் இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பேசியே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லாலிபப் தான் எப்பவும் போல். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக பெரிய லாலிபப். ஏதோ கேள்விப்பட்டேன், ஏதோ ஜெயில் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்களாமே மேட்ச்சுக்கு எங்களை வெறுப்பேற்றுறதுக்கு. யார் வெறுப்பாகி காண்டா வரான்னு பார்க்கலாம். வரோம் எங்கள் May 7 May 2 May 3 வரோம், உங்களை வச்சு செய்ய போகிறோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. சம்பவம் தான். தோனி யாருன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஜிடி நல்லா செம்மையாக ஆடினாங்க. சாய் சுதர்ஷனோட 50 தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா சூப்பராக ஆடிட்டு போயிட்டு நான் கொண்டு போயிட்டு இருந்தேன் மேட்ச்சு. 50 அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாமல் அந்த ஷாட் அடித்து அவுட் ஆகிட்டான். மற்றபடி சூப்பராக போச்சு. பட்லர் செம்ம நாக்கு ஆடி கொடுத்து 50 அடித்து சூப்பராக போச்சு. சாய் சுதர்ஷன் சூப்பராக ஆடிட்டு இருக்கான் ஐபிஎல்லில். ஆனால் இந்தியா டீமில் தான் இன்னும் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, அதுலேயும் சூப்பராக விளையாண்டான். ஃபர்தராக இந்தியா டீமில் சாய் சுதர்ஷன் விளையாடணும்னு சொல்லிட்டு தான் என்னோட ரொம்ப ஆசை. ஓடிஐ ஃபார்மெட்டில் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா சீரியஸாக செம்மையாக விளையாடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓடிஐயில் சூப்பராக விளையாடுவான். ஆக்சுவலாக அவங்க இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனால் 170 ரொம்ப டார்கெட்டான ஒரு ரன்ஸ்லாம் கிடையாது, ஈஸியாக அடிச்சிட முடியும்.
அழகாக ஜிடி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அடிச்சிட்டாங்க. என்னென்னா 2 மேட்ச் நம்மளை வந்துட்டு சென்னையும் ஜெயித்தாங்க, மும்பையும் ஜெயித்தாங்க, இந்த மாதிரி ஜெயிச்சிட்டே போனாங்க. ஒரு பெரிய பிரேக் கொடுத்த மாதிரி இருந்தது. இதில் என்னென்னா இந்த முன்னாடி இருக்கிற ஒரு 4 டீம் இருக்கு இல்லையா, அவங்க தோக்க நம்ம சென்னைக்கு வந்துட்டு இன்னொரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க தோற்றது சந்தோஷம்லாம் பட முடியல. ஏன்னா வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு டீம் வந்து முன்னாடி போய் ஜெயிக்க தான் போகுது. அது ஆர்சிபியாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா இத்தனை வருஷமே தோத்துட்டே வர ஒரு டீம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. ஆனால் சடனாக இன்றைக்கி ஒரு மேட்ச்சில் வந்துட்டு ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ திரும்பவும் அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அதை கரெக்ஷன் பண்ணி முன்னாடி போனால் ஓகே. ஆனால் சென்னை வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு அடுத்தடுத்து மேட்ச் தோல்வி, திரும்ப கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் போய் தோற்றுருக்காங்க. ஆமாம் ஆக்சுவலாக வந்துட்டு அதே தான் ப்ரோ. ஆர்சிபியோட கிரவுண்டில் போயிட்டு சென்னை வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து நம்ம ஸ்டேடியமுக்கு வந்து நம்மளை ஜெயிச்சிட்டாங்க. திரும்ப சின்னசாமி ஸ்டேடியத்தில் போய் நம்ம அவங்கள ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆக்சுவலாக பேலன்ஸ் பண்ணிடலாம். நம்ம தோற்றதை பேலன்ஸ் பண்ணிடலாம். போய் அடிக்கிறோம் அவங்கள, கண்டிப்பாக அடிக்கிறோம், அடித்து பழகிறோம். சிராஜ் வந்து எப்பயுமே ஒரு ரிவெஞ்சு கொடுக்கறதுல வந்து செம்ம ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோ. சீரியஸாக அவன் மற்ற ஒரு முக்கியமான மேட்ச் கூட நல்லா போட மாட்டான், ஆனால் ரிவெஞ்சு கொடுக்குறதுனா சூப்பராக போட்டுருவான் சிராஜ். இன்றைக்கி ஆர்சிபிக்கு ரிவெஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கோசரமே தலைவன் வந்து செம்மையாக போட்டுக்கிறான், சூப்பராக ஓவர் போட்டுருந்தான். அதனால் இன்றைக்கி தோற்றதுக்கு இன்னொரு காரணமும் சிராஜ் ஒரு காரணம். அந்த வழி இருக்குமா அவர்கிட்ட? ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆர்சிபி விளையாடிட்டு இருந்தோம், ரிட்டைன் பண்ணாத. ஆமாம் ப்ரோ. இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறையா பேர் வந்து அஃபண்ட் ஆகிறதுக்கு காரணம் சுரேஷ் ரெய்னா வந்து விட்டது ஒரு ரீசன். அந்த மாதிரி ஆர்சிபிக்கு சிராஜ் வந்து ரொம்ப நாளாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். முக்கியமான பிளேயரையே சிராஜையே விட்டுட்டாங்க. நல்லா அந்த கிரவுண்டில் சூப்பராக போட்டுட்டு இருந்தான். தயாலெல்லாம் தூக்கி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ வந்தவன். ஆனால் சிராஜை விட்டுட்டாங்க, சூப்பராக போட்டுட்டு இருந்தான். அது அவங்களுக்கு பெரிய லாஸ். எப்படி ஆர்ஆருக்கு வந்து ஜாஸ் பட்லர் வந்து அவங்களுக்கு பெரிய லாஸோ. நீங்கள் பாருங்கள், கம்மி பைக் எடுத்து சூப்பராக ஆடி கொடுத்துட்ருக்கான் ஜிடிக்கு. ஆர்ஆர் வந்து தொடர்ந்து 2-3 மேட்ச் தோத்துட்டு சிஎஸ்கே கூட தான் ஜெயித்தாங்க. ஆர்ஆருக்கு எப்படி ஜாஸ் பட்லரோ அந்த மாதிரி ஆர்சிபிக்கு வந்து சிராஜ். சாய் தமிழ் பிரேப். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்குமே எனக்கு ஸ்பின்னிங்கில் பார்த்தா சாய் கிஷோர் கொஞ்சம் சூப்பராக பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தா சாய் சுதாசன் ப்ரோ, 2 பேரும் ஓகே. சுமன் கில்லு, சாய் சுதாசன் 2 பேரும் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆர்சிபி இந்த வாட்டி கம்பெனிக்கு வாய்ப்பு இருக்கா? ஆர்சிபி எனக்கு கண்டிப்பாக எனக்கு தோணலை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அடித்தா சிஎஸ்கே தான் ப்ரோ. எனக்கு நல்லா போச்சு ப்ரோ. நம்மளுக்கு பட்லர் பிடிக்கும், செம்மையாக அச்சாரு. என்னன்னா கோலி ஒன்று அவுட் ஆகிட்டார் சீக்கிரமாக, அதுதான். ஆர்சிபி அவங்க ஹோம் டவுனில் தோற்றுருக்காங்க. நான் எதிர்பார்த்தது தான் ப்ரோ. ஏன்னா ஜிடி ஆப்போசிட்டில் அது கொஞ்சம் முதல்ல 4 விக்கெட் போயிடுச்சு 3 ஓவரில். கொஞ்சம் டிஸ்பாயிண்ட் தான் ஆர்சிபி. ஆர்சிபி எங்கே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? விக்கெட் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் விக்கெட் இந்த பவர் பிளேயில் நம்ம கிட்ட ஆச்சு. என்னன்னா சென்னை கூட பவர் பிளேயர் அடிச்சிட்டாங்க, இப்போ அடிக்கலை, அதுதான் மேட்ரு. பவர் பிளேயர் விக்கெட் எடுத்தால் எந்த டீமாக இருந்தாலும் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி ஆர்சிபி அப்படி தான் பண்ணாங்க. இந்த வாட்டியாச்சும் அவங்க கப் அடிப்பாங்களா ப்ரோ? ஆனால் 90% வாய்ப்பு இருக்குது ப்ரோ. 18 அது ஒன்று தான். என்னன்னா மீதி 3 டீமு பஞ்சாப், டெல்லி, இவங்க 2 பேர் அச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு தோல்வி கூட இல்லை இப்போதைக்கு. 2மே நல்ல டீம், பார்க்கலாம்.